அண்ணன் தம்பிங்கன்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த குடும்பம் ஒரு பெரிய உதாரணம். நான் அதை தன் கூட பார்த்துருக்க மட்டும் இல்லை, என் கூட பழகியிருக்கேன். சம்பவத்திங்களாக இருக்கும்போதெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். மொத்த பேருக்கும் ஒரே கேரியல் தான் வரும். ஒருத்தர் ரீல்ஸுக்கு மார்க் போட்டு வருவார், ஒருத்தர் கம்போஸ் பண்ணிட்டு வருவார், ஒருத்தர் நோட்ஸ் கொடுத்து வருவார், ஒருத்தர் ரிதம் செக்ஷன்லாம் பார்ப்பார், தேவஸ்தா டியூன் போடுவார், ஸ்ரீகாந்த் அவர் பிஜிஎம்லாம் கற்றுக்குவார். எல்லோரும் பண்ணாலும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் மியூசிக் பண்ணுறதுல அதை நீ தப்புன்ட்ட, இது நீ விட்ட, இது பண்ணியிருக்கணும், இது பண்ணது நல்லா வந்திருக்கும், இது நான் பண்ணிதான் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கண் பார்த்தா கை வேலை செய்யும். அத்தனை அண்ணன் தம்பிகளுக்கும் தேவாசார மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறது இவங்கெல்லாம் பெரிய பாக்கியம். அவருக்கு இப்படி தம்பி கிடைச்சது ஒரு அருமையான பாக்கியம். அப்படி ஒத்துமையான குடும்பம். இசையிலையும் அதே மாதிரி அவர் போட்ட டியூனுக்கு என்ன மாதிரிலாம் பக்கம் மியூசிக் பண்ணணுன்ட்டு அது அனித்திய செயல் மாதிரி பண்ணுவாங்க. செட் பண்ணி பார்த்தா அற்புதமாக பாட்டு வரும். அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதில் இன்றைக்கி ஒரு குருவி இந்த உலகத்தொட்டு போதும் போது வலிக்குது. அந்த குருவி கூட்டிலேருந்து இந்த அன்பான குடும்பத்திலேருந்து ஒரு குருவி போதும் போது மனசுக்கு தாங்கலை. கடவுளுக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையா, இயற்கைக்கே இந்த சந்தோஷம் பிடிக்கலையான்ற அளவுக்கு வலி. நல்ல அற்புதமான குடும்பம், இசை குடும்பம். யாரை பார்த்தும் போகாமல் கோழி சொல்கிறது, அவன் அப்படி இவன் அப்படி அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. எப்போ இவங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சிரிப்பு தான் அதிகமாக இருக்கும்.